தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். ஜி பிரகாஷ் மற்றும் கயாடு லோகர் லீடாக நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் இம்மார்டல். இந்த படத்தோட போஸ்டர் அண்டு கிளிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த போஸ்டர்ஸும் கிளிம்ஸும் பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப புதுசாக இருக்க போதுன்ற ஒரு எதிர்பார்ப்பை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணியிருந்தது. ரீசண்டாக இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங் ப்ராசஸை முடிச்சிருக்காங்க. அதாவது படம் விராப் ஆகியிருக்கு. அதை மென்ஷன் பண்ணுற வகையில் ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் ரொம்ப அழகாக இந்த டீம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் புதுமுக இயக்குனர், அவருடைய பெயர் மாரியப்பன் சின்னா. இயக்குனர் தியாகராஜா குமாரராஜாவோட இயக்கத்தில் ரெடியாக போகிற திரைப்படம் தான் பாக்கெட் நாவல். இந்த திரைப்படத்தோட ஹீரோவாக விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. ஹீரோயினாக மாளவிகா மோகனன் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் கன்னட ஆக்டர் ராஜ் பி ஷெட்டி நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தில் இன்னும் மிக முக்கியமான ஒரு போலீஸ் கதாபாத்திரம் இருக்குது. அந்த கேரக்டரில் மிக முக்கியமாக இத்தனை வருஷமாக அவரை நம்ம டைரக்டராக பார்த்துருந்தோம். அவர் இப்போ ஆக்டராக இந்த படத்துக்குள்ளே இந்த போலீஸ் கேரக்டரில் நடிக்க போகிறார். யாருன்னா கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். அவர் தான் இந்த படத்தில் போலீஸ் கேரக்டரில் நடிக்க போகிறார்ன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. த்ருவ் விக்ரம் அடுத்து ஒரு படத்தை லாக் பண்ணிட்டாரு. அந்த படத்தோடைய ஷூட்டிங்கை கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த படத்தோட இயக்குனரும் ஒரு புதுமுக இயக்குனர். இந்த படத்தோட ஹீரோயினாக இப்போ ஜான்வி கபூரை லாக் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த டீம் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் பார்க்கிங் படத்தோட இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணாவோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் லீடாக நடிக்க போகிறாரு. இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் அஃபீஷியலாக கூடிய விரைவில் வரப்போகுது. ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் கருப்பு. இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ வரைக்கும் 147 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 70 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக 300 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்புக்குள்ளே இடம்பெறதுக்கான எல்லா எதிர்பார்ப்புகளும் இந்த படத்தில் இருக்குது. அதுக்கு ரீசன் படமாக மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸும் தொடர்ந்து ரிப்பீட்டடாக இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. சிவகுமார் முருகேசனுடைய டைரக்ஷனில் ரெடியாக போகிற திரைப்படம் செய்யான். இந்த திரைப்படத்துடைய ஹீரோ சிவகார்த்திகேயன். ரீசண்டாக இந்த படத்துடைய பூஜை நடந்திருந்தது. அந்த பூஜைக்கு அந்த படத்துடைய ப்ரொடியூசரான கமல்ஹாசன் அவர்கள் போயிருந்தார். அந்த பூஜையை அட்டன் பண்ணி முடித்த உடனடியாக அவர் ஃப்ளைட் ஏறிட்டார். அவர் எங்கே போகிறாருன்னா கல்கி பார்ட் 2 இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்க. அங்கே கலந்துக்கிறதுக்காக தான் அவர் ஃப்ளைட் ஏறி போயிருக்காரு. டிமாண்டி காலனியோட இயக்குனரான அஜய் ஞானமுத்து ரீசெண்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. டிமாண்டி காலனி பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் பயங்கர பயமாக இருக்க போகுது. அண்டு ஓவராலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய புது எக்ஸ்பீரியன்ஸை இந்த டிமாண்டி காலனி ஹாரர் திரைப்படம் கொண்டு வந்து தரும். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஹாரர் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் காமெடி இருக்கும். ஆனால் டிமாண்டி காலனியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது ஒரு ஹாரர் படமாகவே இருக்கும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில படங்களில் தான் கிடைக்கும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த டிமாண்டி காலனி பார்ட் 3 தரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. தலைவர் 173 இந்த திரைப்படத்துடைய டைரக்டராக இப்போ அஸ்வத் மாரிமுத்து தான் இருக்க போகிறாரு. கூடிய விரைவில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வீடியோவோட ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை அடுத்த மாதம் ஆரம்பிக்கலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே டைமிங்கில் தான் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் ரெடியாக போகிற செய்யான் படத்தையும் ரிலீஸ் பண்ணலான்னு அந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. அண்ட் ரெண்டுமே ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அப்படி ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்ற மாதிரியும் சோஷியல் மீடியா வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் உள்ள ஒரு கதையை வச்சுருக்காராம். அந்த கதையை அவர் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. பட் ஹீரோவாக அவர் நடிக்க போகிறதில்ல. அந்த படத்துடைய ஹீரோவாக உதயநிதியை நடிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அண்டு கூடிய விரைவில் இந்த படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. மீண்டும் உதயநிதி பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆக்டிங்லேயும் ஒர்க் பண்ண போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு.